அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஞ்சுவதும் அடிபணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு மனம் நெகிழ்ந்த பதிவை உங்கள் கூட பதிவிடுறதுல ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, ஒரு ஆசிரியை ஒரு வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த தேர்வுகளில் அவங்களுடைய கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு ஜோடி செருப்பு வாங்கி கொடுக்கறதா சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஆர்வமாக அந்த கிளாஸ் முடிஞ்சதுமே எல்லா மாணவிகளும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அந்த கேம் விளையாடுறாங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக அந்த தேர்வை எழுதி முடிக்கிறாங்க. அந்த தேர்வை எழுதி முடித்ததுமே எல்லாருடைய பதிலையுமே அந்த டீச்சர் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா எல்லா குழந்தைகளும் சரியான விடை எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, யாருக்கு இந்த ப்ரைஸை கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸில் பேர் எழுதி போடுறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க பேர் எழுதி போடுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பேர் எழுதி அதில் போடுறாங்க. அப்போ குலுக்கி எடுத்தப்போ பார்த்தாக்கா அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பேர் வருது. அந்த பெண்ணினுடைய பேர் வஹ்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெண்ணோட பேரை பார்த்துட்டு சரி அவங்களுக்கு வாங்கி கொடுத்துடலான்னு இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். சரி, அந்த பெண்ணை கூப்பிட்டு ஏன்னா அந்த கிளாஸில் இருக்கக்கூடியதுலேயே ரொம்ப புவரான குழந்தைன்னா அந்த குழந்தை தான். ஏன்னா அந்த குழந்தை காலையில் இருக்கக்கூடிய காலனி பிஞ்சிருக்கும், அதை எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு அது கிடச்சதில் அந்த குழந்தைக்கு ரொம்ப அளவில்லா மகிழ்ச்சி. எல்லா புகழும் அல்ல ஒருவனுக்கு. ஸோ இது கிடச்சதில் அந்த குழந்தைப்பட்ட சந்தோஷத்தை பார்த்து மிஸ்ஸுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வந்ததுமே அவங்க கணவன்கிட்ட அந்த விஷயத்த அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணதுமே அவங்க வீட்டுக்காருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அவங்க ரொம்ப அழுதுகிட்டே அந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு, ஒரு பக்கம் மனநிறைவு கொடுத்த மாதிரி அவங்க ஃபீல். இந்த விஷயம் பேசி முடித்ததுக்கப்புறமும் ரொம்ப ஆழமாக அழுகிறாங்க. அந்த விஷயம் அந்த எமோஷ்னல்லேருந்து அவங்களுக்கு வெளியே வரவே முடியல. அப்போ அவங்க வீட்டுக்காரர் கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு, இன்னும் அதே விஷயத்த திங்க் பண்ணுறேன், இந்த விஷயத்தினால அவங்களுக்கு நன்மைனா சந்தோஷப்படேன். இல்லை, இந்த விஷயத்துக்கு அப்புறமா அந்த பாக்ஸில் அந்த குழந்தைங்களாம் எழுதியிருக்க பேரை பார்த்தா அதே வஹ்பான்ற பேரை தான் அந்த கிளாஸில் இருந்த எல்லா குழந்தைகளுமே எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்த்து எனக்கு அந்த குழந்தைகளுடைய உணர்வை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த விஷயத்தை பார்த்து நம்ம என்ன கற்றுக்கோம். ஸோ ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் தேவையே இருந்தாலும், அது எவ்வளோ பெரிய ப்ரைஸாக இருந்தாலும், யாருக்கு அந்த தேவை உண்மையிலேயே இருக்கோ அது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நாமளும் சேர்ந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணுறதோ, இல்லை அவங்களுக்காக அது கிடைக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு சிறு முயற்சி எடுக்கிறதோ, அதுக்காக நாம் தோத்துட்டோன்னு வருத்தப்படாமல் அவங்களுடைய வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறதுமே ஒரு மிக சிறந்த குணம் தான். இந்த குணம் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் இருக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. நம்மளுடைய குழந்தைகளையும் வெற்றியின் பாதையில் செலுத்தணும். அதே போல் பிறரினுடைய வெற்றிகளை சந்தோஷமாக பார்க்கக்கூடிய குணங்கள் இருக்கணும். ஸோ எல்லாருமே சமம்தான். யாருக்கு உண்மையிலேயே அந்த தேவை இருக்கோ அது அவங்களுக்கு கிடைச்சா இன்னும் சந்தோஷமாக இருக்குங்கிற குணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.